தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு தோமுச சங்கத்தினர் திமுக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இதில் திமுக நகர செயலாளர் RS பாண்டியன், கோட்டூர் ஒன்றிய செயலாளர் பால ஞானவேல், தோமுச அருணகிரி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மடப்புறம் பகுதியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான SN அசோகன் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் பற்றி மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். திருவாரூர் மடப்புறம் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் நினைவாக மரக்கன்றுகளை திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர் புவனப்பிரியா செந்தில் நட்டு வைத்தார். நகராட்சி பள்ளியில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகள் பற்றியும், அவர் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகள் பசியின்றி கல்வி கற்க வேண்டும், அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கினால் ஒரு நாடு வளம் பெறும் என்ற உரிய நோக்கத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கி பணியாற்றி வருகிறார் என பள்ளி மாணவ மாணவிகளிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், தலைமை ஆசிரியர் லதா, ஆசிரியர்கள் சுமதி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வழக்கறிஞர் மணிவண்ணன், தலைவர் முத்தமிழ் பண்பாட்டு பாசறை தலைவர் ஆரூர் சீனிவாசன், கல்லூரி மாணவி பேச்சாளர் நர்மதா, நற்பணி மன்ற உறுப்பினர் தாய்வீடு செந்தில், ஆரூர் கர்ணா, பரிதி செல்வன் உட்பட பள்ளி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இங்கே பாருமா, இங்கே பாரு. ஒரு நிமிஷம் வா. தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெடுவாக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் படிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் VKM முருகானந்தம் தலைமையில் இளைஞரணி நிர்வாகிகள் பேனா, நோட்டு, புத்தகங்கள், வண்ணங்கள் தீட்டுவதற்கு ஸ்கெட்ச், பென்சில், ரப்பர் உள்ளிட்ட எழுது பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் திமுக நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே புலிவலம் கிராமத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பெருந்தலைவருமான தேவா தலைமையில் கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காத்தி என்பவரது உணவகத்தில் முதல்வர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நாள் முழுவதும் இலவச உணவு வழங்கும் நிகழ்ச்சியையும் தேவா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் செந்தில், ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழக முதல்வரின் 71வது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து திமுக நகர செயலாளர் பிரகாஷ் மற்றும் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் இணைந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள், மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் திருவாரூர் விஜயபுரம் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு பழங்கள், பிஸ்கட் மற்றும் குழந்தைகளுக்கான உபகரணங்கள் அடங்கிய பெட்டகங்களை வழங்கினர்.
தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் அறங்காவலர் சார்பாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கி கொண்டாடினர். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் இளவரசன் தலைமையில் திமுக பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து கோவிலுக்கு வரும் பொதுமக்களுக்கு சுமார் 1000 பேருக்கு மாலை உணவுகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் திமுக கொடிகள் ஏற்றி வைத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு துளசேந்திரபுரம் பைங்காநாடு கண்ணாரப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியில் உள்ளிட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே மீண்டும் மஞ்சப்பை இத்திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மஞ்சப்பை போன்ற துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சில்வர் குடிநீர் பாட்டில், மஞ்சப்பை, மரக்கன்றுகள் மற்றும் மாணவியர்களின் பெற்றோர்களுக்கு மண்பானை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் மஞ்சப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பேரணியாக சென்று பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய வேண்டும், மீண்டும் மஞ்சப்பை மற்றும் துணி பையை பயன்படுத்த வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பியவாறு பேரணியில் ஈடுபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திமுக மாவட்ட பிரதிநிதி சுதாகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு சுமார் 500 பேருக்கு காலை உணவாக இட்லி, பொங்கல், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.